ராமராமா ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பராபவ வருஷம் ஆடி மாதம் 31ஆம் தேதி சதுர்த்தி திதி உத்தர பல்குனி நட்சத்திரம் கார்த்தால 7 மணி 2 வரை பின்பு ஹஸ்த நட்சத்திரம் சித்த யோகா வணிஜ கரணம். இன்னைக்கு நாக சதுர்த்தி. ராகு காலம் சாயங்காலம் 4:30 யமகண்டம் மதியம் 12:01. நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இந்த நாளின் சிறப்பு என்ன? எந்த மாதிரியான பூஜைகள் நாம் செய்ய வேண்டும்? அதாவது சர்ப்ப பூஜா அப்படிங்கிறது நமது சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான ஒரு பூஜை. சர்ப்பங்களை பூஜை பண்றது. சர்ப்பங்கள் அப்படின்னா பாம்பு, அதையே தெய்வமாக பாவிச்சு அதுக்கு பூஜை பண்றது அப்படின்னு. அதனாலதான் பாம்பை அடிக்கக்கூடாது, பாம்பை கொல்லக்கூடாது, பாம்பு புத்தை கலைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றது. ஏன்னா சர்ப்பதோஷம் அப்படின்னு உண்டு. பாம்பை யாராவது அடிச்சு நாம எதா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பாம்பு புத்தை கலைச்சிருந்தோம் அப்படின்னா சர்ப்பதோஷம் ஏற்படுறது. அதனால சந்தான பாக்கியம் தடைபெறது, குஷ்டம் வெண்குஷ்டங்கள்லாம் வருது. இதெல்லாம் சர்ப்பதோஷம் இருந்தாதான் வரும் குடும்பத்துல. அதனால இந்த நாகராஜாவை பூஜை பண்ணணும். சர்ப்பங்கிறது சுப்பிரமணியனுடைய ஸ்வரூபம். இந்த நாக சதுர்த்தி அதே மாதிரி கருட பஞ்சமி, இந்த 2 நாளும் சர்ப்பங்களை பூஜிக்க வேண்டியதான நாட்கள். அதிலும் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு ஒரு பெண்மணி வயல்ல கிருஷி விவசாயம் பண்ணிட்டு இருந்தா. சகோதரர்களும் பண்ணிட்டு இருக்கிறச்ச சகோதரர்கள் பாம்பு தீண்டி காலமாயிட்டா. அந்த பெண்மணி சர்ப்பராஜாவை பிரார்த்தனை பண்ணிண்டா. நாகராஜாவை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி அப்படி ரொம்ப தீவிரமாக நாகராஜாவை பிரார்த்திக்க நாகராஜா அவளுடைய ஒரு தீவிரமான திருதியான ஒரு பிரார்த்தனையை பார்த்து அனுகிரகம் பண்ணார். அவ மறுபடியும் உயிர்ப்பித்து எழுந்துண்டா அப்படின்னு புராணங்கள்ல வருது. இப்படி அந்த நாள் தான் இந்த நாகபஞ்சமி. இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு வீட்டிலேயே கிரகத்துல ஒரு சர்ப்ப விக்கிரகத்தையோ அல்லது ஒரு படத்தையோ வச்சு மஞ்சக்கிழங்குல சரட்டை கட்டி அதுக்கு சாத்தி பூஜை பண்றது. பூஜை பண்ணி நிவேதனங்களை பண்ணி ஆராதிக்கிறது. பூஜை முடிந்த பிற்பாடு சரடை எடுத்து பெண்மணிகள் கையில கட்டி கொள்றது. அப்புறம் பூஜை முடிந்த பிற்பாடு பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பு புத்துக்கு போய் பால் போன்ற பதார்த்தங்களை கொடுத்து அங்க பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வருது. பெண்மணிகளுக்கெல்லாம் ரவிக்க புடவைகள்லாம் கொடுக்கறது. இப்படி நாகராஜாவை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணினா சர்ப்ப தோஷங்கள்லாம் விலகும் மற்றும் சர்ப்பசாந்தி அப்படின்னு உண்டு. வைதிகமான பிரயோகம் அது. அந்த சர்ப்பசாந்திய பண்றது ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரம் போன்றதான ஸ்தலங்கள்ல போய் சர்ப்பசாந்திகள்லாம் பண்றது உண்டு. இப்படி சர்ப்பராஜாவினுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டியது, ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது. ராமராவ்.